ஹலோ திஸ் இஸ் ரெட் ஆனியன்ஸ். இப்போ என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, கிளாஸ்க்கு ஒரு ரேங்க்டு. இந்த டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல, சோலோவாக தான் போயிருக்கோம். இனிமேல் மேக்ஸிமம் வீடியோ சோலோவாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் வேலையில் இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் அவங்க ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் சோலோவாக தான் வரும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஆப்போசிட்டில் உலகம் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம டீமை தான் நம்பலாமான்னு தெரியலை. ஏன்னா நிஞ்சான்னு பேர் வச்சுருக்கவன் அவ்வளோ அடிக்க மாட்டாங்கன்னா ஒரு மித்து இருக்குது. பார்க்கலாம் எப்படி அடிக்கிறாங்கன்ட்டு. நாம் எப்பயும் போல் WSB எடுத்துட்டோம். இந்த டைம் லாங்கில் போய்க்கலாம். கொஞ்சம் லாங்கில் போய் எப்பயும் நம்ம அடிக்கிற ஸ்பாட்லேருந்து அடிக்கலான்ட்டு இந்த சைடு வந்திருக்கேன். யாரோ எனிமியை காணோம். நம்ம டீம் ஃபஸ்ட்டு டவுன் வச்சிருச்சு. இன்னொரு அதிசயமாக இருக்குது, ஃபஸ்ட் ஒன்று எவனும் டவுன் வைக்க மாட்டான். சரி பரவாயில்ல, ஆப்போசிட்டில் ஒருத்தனை போட்டாங்க. அப்புறம் எனிமி இங்கே எவனாச்சும் இருக்கானான்னு பார்க்கலாம். ஓகே, அங்கே ஒருத்தர் லாங்கில் இருக்கான். அவனுக்கு செம்ம அடி. அவன் திரும்பி அடிப்பானான்னு தெரில, அம்மானு ஓடிட்டுருக்கான். ஓகே, நம்ம பின்னாடியே விரட்டிட்டு போகலாம். ஒரு அவன் தான் அந்த சைட்லேருந்து நம்ம டீம்மேட் அடி வாங்கிட்டு வரான். நம்ம கில்லு தான், ஓசி கில்லுன்னு கணக்கு இல்லை. நல்ல கில்லு, செம்ம ஹெட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா விழுந்திருக்கே. சரி, நம்ம டீம்மேட் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஓசி கில் அடிக்க முடியாதான் பார்க்கலாம். ஒருத்தன் டவுன் வச்சிட்டாங்களே, ஒருத்தன் தான் இருக்கான். அவன் எப்படியாச்சும் அடிச்சாகணும். இங்கே அவனோட இந்த இது இருக்கே, அது பேர் என்ன, டெலிபோர்ட்டர். அவனையும் நம்ம டீம்மேட் டவுன் வச்சிட்டானா, கில் எடுத்துட்டான். சரி, நம்ம நெஞ்சா ஏறிட்டு இருக்காப்புல, நாமளும் பின்னாடி ஏறலாம். இதை கையில் கிடச்சனா ஒரு மிதிக்கலான்னு பார்த்து பின்னாடியே போயிட்டுருக்கேன். எங்கடா இருக்க காணோம், இன்னும் நெஞ்சவே காணோம். சரி, கீழே குதிச்சிடலாம். இங்கே எவனும் இருக்க மாட்டான். கீழே குதிச்சா சரி கொஞ்சம் தேவையான லூட் அடிச்சுக்கலாமா. ஐயோ, இனிமே வரான். சரி, ஒரு நல்ல அடி. அவன் M5 வச்சுருக்கான், அழகான அடி. பரவாயில்ல. நம்ம டீம்மேட் அந்த ஆக்ஸா அது ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்தால் நம்ம இதை வச்சு கில் அடிச்சிட்டோம். நம்ம கில்லு இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தனால நாம் தான் ஃபஸ்ட்டாக. ஓகே, ஆப்போசிட்டில் ஒருத்தர் மட்டும் தான் டேமேஜ் கொடுக்கல, மற்றவங்க டேமேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் எப்படி அடிக்கிறாங்கன்ட்டு. நம்ம டீம்மேட் வந்து சரியாக நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல. மேக்ஸிமம் இப்போ நான் CSR போனாலே மேக்ஸிமம் எல்லாம் ஆஃப்லைனாக வராங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அவனை AFK ரிப்போர்ட் போட்டு நான் எனக்கு பாயிண்ட் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் குறையாது அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு லாஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நம்மளால் ஒருத்தனால் சில டைம் அடிச்சிடலாம், சில டைம் அடிக்க முடியல. அது சின்ன கடுப்பு. இங்கே நல்லா டேமேஜ் கொடுத்துருக்கேன், அவனுக்கு டேமேஜ் கொடுத்தேன். எனக்கு நல்லா தான் அவனுக்கு அடித்து விட்டுருக்கேன். பார்க்கலாம். சரி, அங்கே ரெண்டு பேர் அங்கே முன்னாடி உள்ளே ஏறி அடிக்கிறாங்க. ஒருத்தர் அவுட்டரில் இருக்கான், நம்ம டீம்மேட் அவுட்டரில் ஒருத்தர் இருக்கான். சரி, இங்கேருந்து சைட்லேருந்து அழகான ஒரு அடி. இன்னொருத்தன் இங்கே இருக்கணுமே, துவங்கியிருக்கான். ஸ்போர்டு தரமான அடி. அவன் லாங் இருக்கான். கொஞ்சம் அவன் லாங்லேருந்து கொஞ்சம் அடிச்சிருந்தான், நேரத்துக்கு அவன் டெத்தாக இருப்பான். மிஸ் பண்ணிட்டான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கில்லை கிளியர் பண்ணிக்கலான்ட்டு ஒருத்தனை கிளியர் பண்ணிட்டேன். ஒருத்தர் இருக்கான், அவனையும் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, மிஷினை ஓப்பன் வந்திருக்க தேவையில்ல, ஆனால் வந்துட்டேன். ஆனால் இனிமே நினச்சேன் நான் டவுன் வச்சுருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம். அழகான டைமிங்கில் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அழுத்தி இருந்தானே நான் டவுன் வச்சுருக்கலாம். ஏன்னா நான் க்ளோவல் போட கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் இங்கே என்னாச்சும் மண்டை தெரியும், அழகாக ஹெட்டில் அடித்து இங்கேருந்து கீழே அடிச்சிடான்னு பார்த்தேன். பட் ஆனால் நடக்கலை. கிட்ட நம்ம 3 பேர் ஏறிட்டு போய் ஒருத்தனை அவன் டவுன் வச்சுட்டான். 2 பேர் சேர்ந்து அவனை முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, இதில் நாம் தான் இந்த ரவுண்டோட MVP. ஓகே, ஆப்போசிட்டில் ஒருத்தன் மட்டும் தான் அடிக்கிறானாடா. ஏன்டா அப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தன் ஆஃப்லைனா? இன்னும் 2 மேட்ச்சு 0 டேமேஜ். தெரில, என்னமோ என்னோட அது பேர் என்ன கேர்ஸ் அவனுக்கு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி இருக்குன்ட்டு. UMPயும் இந்த லாங் ரேஞ்ச் கன் ஒன்று வச்சுருக்கேன். M5 சும்மா லூட் அடித்து வச்சுருக்கேன். அடிக்க மாட்டேன், என்ன சும்மா எடுத்து வச்சுக்கிறதுக்கு, சும்மா கையில் கன்று இருக்கட்டும்ன்ட்டு. ஓகே, நம்ம வழக்கம் போல் லெஃப்ட்டில் லாங்கில் போய் நின்றுக்கலாம் அப்படின்ட்டு லெஃப்ட்டில் லாங்கில் போய் நின்றுட்டுருக்கேன். எவனாச்சும் வருவான்னு பார்க்க. பட் ஆனால் யாவனையும் காணும். சரி, கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். ஒருத்தன் டவுன் வச்சிட்டானே. நம்ம டீம்மேட்ஸை டவுன் வைக்கும் போது நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் நின்று நம்ம கொஞ்சம் கவர் கொடுக்கணும். எப்படி சொல்கிறது, கிராஸ் ஃபயர் கொடுத்தா தான் அவனுக்கு அடிக்கிறதுக்கு டைமிங் இருக்கும். இந்த டைம் தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ரெக்கார்டிங்கில். அதனால் ஒரு சில இதாக பார்ப்பீங்க, பரவாயில்ல. CSல மேக்ஸிமம் அதை பார்க்க மாட்டீங்க. இந்த டைம் கொஞ்சம் ரெக்கார்டிங்கில் டிஸ்டர்பன்ஸ். இப்போ நான் கிரைண்ட் குக் பண்ணி என்கிட்ட ஃப்ளாஷ் கிரைண்ட் குக் பண்ணியிருக்கலாமே, ஏன் நான் இப்படி பண்ணேன் எனக்கே தெரியல. ஆப்போசிட்டில் நம்ம டீம் மேட்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. சரி, இவனுக்கு கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா எவன் எங்கே இருக்கான்னு தெரியல. ஏன்னா நம்ம டீம்மேட் டவுனு. இவனுக்கு அழகான ஹெட்டு விழுந்திருக்கே, நான் கவனிக்கவே. ஐயோ, நம்ம 2 பேர் அவங்க 2 பேர். சரி, அவனை வெயிட் பண்ண சொல்லலாம். அவன் ஒருத்தனை டவுன் வச்சிட்டான். ஓகே, நம்ம இப்போ போய் அடிக்க வேண்டிய நேரம். ஏறி போய் என்னோட 2 பேர் அவனை வச்சிட்டான். இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். சரி, கிரைண்டை குக் பண்ணி போகலாம். ஒருத்தன் டவுன் ஆவான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, என்னடா 2 பேர் டவுனு? 2 பேர் ஒரே இடத்துல இருந்தால் லூட் அடிக்கிறீங்களா? ஏன்டா தப்பு இல்லை, கொஞ்சமாச்சு ஓரமாக போய் லூட் அடிக்கலாமா? 2 பேர் ஒரே இடத்துல லூட் அடித்தா எப்பட்றா? அல்லாமல் இந்த மாதிரி ஒரு கிரனேட்டில் கில்லோ இல்லை ஈஸ் அடிக்கும் போதோ
இந்த மாதிரி டைம் தான் நம்ம டீம்மேட்ஸே நம்மளுக்கு லைக் போடுறாங்க. ஃபஸ்ட்டு லைக் போட்டு பழகுங்க டீம்மேட்ஸ். அப்படின்னா தான் கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே வாட்டவர். சரி, இப்போ நம்மகிட்ட ஏகே இருக்குது, யூஎம்பி இருக்குது. நம்ம டீம்மேட்டு நல்லா தான் அடிக்கிறாங்க, பார்க்கலாம். இந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம்னா ஆப்போசிட்டில் ஒருத்தன் ஆஃப்லைன், சாரி அவனை அந்த டீமை ஜெயிச்சதை போய் வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் இல்லை, நல்ல ஒரு கிரெடிட் லுக்கில் எடுத்தனால இந்த வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆப்போசிட் ஒரு ஆஃப்லைன், ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு சின்ன கண்டோலன்ஸ். என்ன பண்ணுறது, அவன் ஒருத்த வீடோட இருந்தால் கொஞ்சமாச்சு அவன் ஒரு மேட்ச் வச்சுருக்கலாம். அதனால் அவங்க தப்பு இல்லை, அந்த ஆஃப்லைனால் தான் தப்பு. மேக்ஸிமம் சிஎஸ்ஆர் ஆனால் ஆஃப்லைன் போகாதீங்க யாரும். ஏன்னா கூட இருக்க டீம்மேட்ஸ்லாம் கொஞ்சம் தடுப்பு. நீங்கள் வெறும் கிளாஸ் கோர் விளாடும்போது ஆஃப்லைன் பண்ணிங்கன்னா தப்பு இல்லை, இந்த மாதிரினா கொஞ்சம் தப்பு. ஓகே, நம்ம டீமை 2 பேரை போட்டாங்க, பெரிய ஆளுங்கடா. ஐயோ, இன்னும் 3 பேர் அங்கே இருக்காங்க, 3 பேர் உயிரோட இருக்க ஆன்லைன்ஸ். ஐயோ, ஒருத்தன் டவுன் வைக்க போனால் என்னையே டவுன் வச்சிட்டான். ரிவைவ் பண்ணுறாடி. ஏன்னா டீம்மேட் ரிவைவ் பண்ணிட்டான். ஓகே, நல்ல வால் போட்டு கவர் கொடுத்துருக்கான். கில் எடுத்துகிற அவனை. அப்படிங்கும்போது நான் இங்கே வாழக்கூடாது, 2 இடத்துல வால் போட்டேன். கரெக்டான டைமிங்கு, கொஞ்சம் லேட்டாக இருந்தால் என்ன முடிச்சிருப்பான். இந்த இடத்துல சூப்பர் மெடிக்கிட் போட்டுக்கிட்டேன். சரி, ஆனால் அதை பார்த்துக்கலான்ட்டு நம்ம டீம்மேட் ஒருத்தர் டவுன் வச்சிட்டானா. இங்கேயும் ஒருத்தர் டவுன் வச்சிட்டாடி. நான் மட்டும் தான் இருக்கேன், 1v2வா. சரி, இவனை ரிவைவ் பண்ணிட்டு போகலாம். அங்கே ஒருத்தர் வாழை உடச்சிருந்தானே, உள்ளே வந்துட்டானா. சரி, அவன் அடிக்க பார்த்தேன், நம்ம டீம்மேட் அடிச்சாகணும். வெளியே எப்படா வந்தேன், இல்லை அதுக்குள்ளே வெளியே வந்துட்டேன். சரி, நம்ம டீம்மேட்டை போட்டாங்க. 1v2 மூமெண்ட். இங்கே ஒருத்தன் டவுனு, பின்னாடி ஒருத்தர் இருக்கான். ஓரின்னு போட்டு வரான். அடிக்கிறான். என்ன ஃப்ரெண்டாக வர? டேய் ஏன்டா லாஸ்ட் ரவுண்டு தான் ஃப்ரெண்ட் ஆவீங்களாடா, முன்னாடி ஆக மாட்டேன். வாட் எவர், போயா நமக்கு தான். சரி, இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.